இன்றைய சிந்தனை வாழ்க்கையிலே தத்துவங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். எமது பிறப்பு மிக அற்புதமானது. இந்த பிறப்போடு சேர்ந்த வாழ்வியல் தர்மம் மிக மிக அற்புதமானது. நாங்கள் வாழுகின்ற வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருக்க வேண்டும். எங்களுடைய வாழ்க்கை நம் சமூகத்துக்கும் நம் இளம் சந்ததிக்கும் பாடம் தருவதாக இருக்க வேண்டும். அவர் இருந்தார் வாழ்ந்தார் என்று முன்னுதாரணம் சொல்லக்கூடிய நிலையிலே எங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும். கொள்கை என்பது ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். நீங்கள் கொள்கை என்று சொன்னதும் அரசியல்வாதிகள் போல் கொள்கை அல்ல. உங்களுடைய மனச்சாட்சிக்குள்ளே ஒரு கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள். அது எப்படி இருக்க வேண்டும்? அந்த கொள்கை யாருக்காகவும் உங்களுடைய கொள்கையை விட்டு கொடுக்காத ஒரு மனு தர்மத்தை நீங்கள் மனதிலே கொள்ள வேண்டும். ஒரு தொழிலிலே என்னுடைய தொழில் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு வரையறையை வைத்துக் கொள்ள வேண்டும். மற்றவருக்காக இறங்குவதும் இன்னொருவருக்காக ஏறுவதும் மற்றவர்களுடைய முகத்துக்காக அதை சரி இப்படி செய்யலாம் அப்படியும் செய்யலாம் என்று சொல்வதும் மிக மிக தவறான செயல். உங்களுக்குள்ள கொள்கை நாங்கள் வாழ்க்கையிலே ஒரு விடயத்திலாவது நேர்மையாக இருக்க வேண்டும். அது தொழிலிலே சரி, குடும்பத்தில் சரி, எடுக்கின்ற காரியங்களில் சரி, எங்களுடைய வாழ்வியலிலே பல பரிமாணங்கள் இருக்கின்றன. குடும்பம், தொழில், எங்களுடைய உறவினர்கள், எங்களுடைய எதிரிகள், எங்களுடைய எதிர்பார்ப்புகள் என்று பல விடயங்கள் இருக்கின்றன. ஆனால் நாங்கள் எங்களுக்குள்ளே வைக்கின்ற அந்த நேர்மைத்திறன் என்னவென்றால் எங்களுடைய அந்த கொள்கை. ஏதாவது ஒரு விடயம் நான் என் வாழ்க்கையிலே பொய் சொல்லக்கூடாது, இது ஒரு கொள்கை. எந்த இடத்திலுமே அதை விட்டு கொடுக்காமல் வாழ பழகக்கொள்ள வேண்டும். நான் வாழ்க்கையிலே மற்றவருக்கு துரோகம் செய்யாமல் வாழ பழக வேண்டும், இது ஒரு கொள்கை. நான் என் கடமையை யாருக்காகவும் விட்டு கொடுக்காமல் சரியாக செய்ய வேண்டும், இது ஒரு கொள்கை. நான் எனது வாழ்க்கையிலே மற்றவரை ஏமாற்றாமல் வாழ வேண்டும், இது ஒரு கொள்கை. இப்படி ஒரு மனிதன் தனக்குள்ளே ஒரு கொள்கையை ஒரு வரையறையை வைத்துக்கொள்ள வேண்டும். அது அவனுக்கு வாழ்க்கையிலே பல வெற்றிகளை கொடுத்து விடுகின்றது. எதுவுமே இல்லாமல் எப்படியும் வாழலாம். யார் எதை சொன்னாலும் கேட்டு அதன்படி செய்யலாம். யார் எதை சொன்னாலும் தலையாட்டு நமக்கு பணம் வந்தால் போதும், நாம் சந்தோஷமாக இருந்தால் போதும், மற்றவருடைய துன்பங்களை பற்றி நமக்கு கவலையே இல்லை. இப்படியான எண்ணங்கள் தான் எங்களுடைய வாழ்க்கையிலே சிரமங்களையும் சிக்கல்களையும் நமக்கு மட்டுமில்லாமல் நம் பிள்ளைகளுக்கும் நம் சந்ததிக்கும் கொடுத்துவிட்டு போய்விடும். எனவே வரையறை, கொள்கை, இந்த ரெண்டும் ஒரு மனிதனுக்கு மிக முக்கியம். என்னுடைய வாழ்க்கையிலே இந்த கொள்கையிலிருந்து நான் விடுபட மாட்டேன், எனக்கென்று ஒரு கொள்கை வேண்டும். அந்த கொள்கையை நீங்கள் எதுவாக இருந்தாலும் அதை உங்களுக்குள்ளே வளப்படுத்தி கொள்ளுங்கள், அதை சரிப்படுத்தி கொள்ளுங்கள், அதன்படி உங்களுடைய வாழ்வியலை நெறிப்படுத்தி கொள்ளுங்கள். இது மிக முக்கியமானது. கொள்கை இல்லாவிட்டால் அந்த கொள்கை இல்லாத வாழ்க்கை அர்த்தமற்றதாக போய்விடுகின்றது. நமது புராண இதிகாசங்களையெல்லாம் பாருங்கள். பொறுமை, தர்மத்துக்கு மாறாக ஒரு செயலை செய்யக்கூடாது என்பது மகாபாரதத்திலே தர்மராஜன் மூத்தவர்களுடைய கொள்கை. அவர் தன்னுடைய அந்த தர்மத்துக்கு மாறாக எதையும் செய்ய மாட்டார். கர்ணன் கொடுப்பது அவனுக்கு கொள்கை. யார் எதை கேட்டாலும் கொடுத்து விடுவான். அந்த கொள்கை இன்று வரை அவனுடைய புகழை பேச வைக்கின்றது. ஆக இந்த கொள்கை என்பது இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கை வரையறையை நாங்கள் எங்களுக்கு பிடித்த எந்த விடயத்தையும் அதை வரையறையாக வைத்துக்கொண்டு அதை சரியாக செய்யப்பட வேண்டும். தீய வழியிலே எங்களுடைய எண்ணம் செல்லாமல் எங்களுடைய மனம் இந்த ஒரு விடயத்திலேயாவது நேர்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டு வர வேண்டும். எனது ஆத்மார்த்தத்தை நான் பெருக்கிக் கொள்ள வேண்டும். நான் மற்றவருக்காகவோ மற்றவர் எங்களை வாழ்த்தப் போகின்றார்கள், மற்றவர்கள் எங்களை போற்றப் போகின்றார்கள் என்று கொள்கை வைக்கிறார்கள். உங்களுடைய மனச்சாட்சிக்கு அந்த கொள்கையை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய மனச்சாட்சி என்னை கேள்வி கேட்கக்கூடாது. நீ ஏன் இப்படி தவறு செய்தாய் என்று என்னுடைய மனச்சாட்சி என்னை தட்டி கொண்டிருந்தால் நாம் பதட்டப்படுவோம். அந்த மனச்சாட்சியை என்னை வாழ்த்த வேண்டும், நீ சரியாக சென்று கொண்டிருக்கின்றாய் என்று. பணம், பொருள், புகழ் இதையெல்லாம் இரண்டாவது பட்சம். அந்த கொள்கை இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற அந்த கொள்கை ஒவ்வொரு மனிதனுக்கும் உயர்ந்த வெற்றியை தரும். அதை நாம் ஒவ்வொருவரும் மனதிலே கொண்டு வாழ பழகுவோம். நன்றி.